கமாலதி, வணக்கம் நிதிஷ். சென்னை மாநகர காவல்துறைக்கு அப்படின்னு ஊழல் தடுப்பு பிரிவு ஒன்று உருவாக்கி அவங்களுக்கு வாட்ஸ்அப் எண் கொடுத்திருந்தாங்க. இந்த போலீஸுங்களை யாராவது லஞ்சம் வாங்கினாங்கன்னா இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு அப்படின்ற ஒரு எண்ணம் தான் சார் இருந்தது. ஆனா நடவடிக்கை எடுத்திருக்காங்க சார். 500 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காரு போல. உண்மையிலேயே மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. எப்போதுமே இந்த அறிவிப்புகள் பெயருக்கு தான் இருக்கும், அறிவிப்போட சரி, அதுக்கப்புறம் எதுவும் செய்ய மாட்டாங்க. பெரும்பாலான அதிகாரிகள், நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன், வேகமாக அறிவிப்பாங்க. ஐயோ யாராவது அவ்வளோதான் தொலைச்சிருவேன்ட்டு அதோட நம்மளும் மறந்துடுவோம், அவங்க அடுத்த வேலைக்கு பார்க்க போயிடுவாங்க. அது போலவெல்லாம் இல்லாமல் இந்த முறை ஒரு மோட்டார் சைக்கிளை விடுவிப்பதற்காக செல்வராஜ் என்ற போக்குவரத்து உதவி ஆய்வாளர் ஒருவரிடம் 500 ரூபாய் லஞ்சம் கேட்டு அவர் அது தொடர்பாக புகார் அனுப்பி உடனடியாக நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட அந்த உதவி ஆய்வாளர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். ஒரு திரு அமல்ராஜுக்கும் தெரியும், மற்ற அதிகாரிகளுக்கும் தெரியும். இது போன்ற நடவடிக்கைகள் அச்சத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு எல்லாருக்கும் பயம் இருக்கும், ரைட்டா? யோசிப்பாங்க கேட்கறதுக்கு. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட சுதந்திர தினம் தொடர்பாக அருண்ராம் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். முதல்வர் ஊழலை ஒழிக்கணும்னு சொல்றாரு. ஓரளவுக்கு அது நடைமுறையிலும் செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆனால் பெரும் பங்கு பொதுமக்களிடம் இருக்கிறது இந்த ஊழல் ஒழிப்பில். ஒவ்வொரு முறை லஞ்சம் கொடுக்க மாட்டேன் என்று நீங்கள் பிடிவாதமாக சொல்ல சொல்ல இதன் தாக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சப் இன்ஸ்பெக்டர் ஆர்ம்ட் ரிசர்வுக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார்கள். இது ஒரு தண்டனை. இதோட இது முடியாது. இதெல்லாம் வெளியில் செய்தியாக வராது. என்ன நடக்கும்ன்றதை நான் சொல்லிடுறேன். யாருக்கு மாத்திரத்தோட விட மாட்டாங்க, சார்ஜ் கொடுத்துருவாங்க. சார்ஜ் கொடுத்து துறை ரீதியான விசாரணை தொடங்கும். அந்த சப் இன்ஸ்பெக்டர் லைஃபும் முடிஞ்சு. இதெல்லாம் செய்தியாக வராது, ஓகேவா? 4 வருஷம் 5 வருஷத்துக்கு இன்னொன்று சார்ஜஸ் ப்ரூவ்டுனா கடுமையான தண்டனையும் வழங்கப்படும். பட் 500 ரூபான்றது ஒரு பெரிய பணம் இல்லை. இன்னைக்கு 50 ரூபாயா இருக்கட்டும். ஒரு மோட்டார் சைக்கிளை விடுவிக்க கொடுக்குறான்ல, நீங்க இதை சொல்றது நல்ல பாயிண்ட். பெரிய பணம் இல்லை. மாலதிக்கு இல்லை. மாலதி பல கோடி ரூபாய்க்கு சொத்துக்கள் வைத்திருக்கிறார், அவருக்கு இல்லை. ஒருத்தன் ஜெப்டோட டெலிவரி பாயா இருக்கான். எவ்வளோப்பா சம்பாதிப்பாங்க ஒரு நாளைக்கு? ரொம்ப அதிகமாக ஓட்டினா 700 800 700 சம்பாதிப்பாங்கன்னு வச்சுக்க. இந்த 700 ரூபாயில் அந்த ஓட்டத்துக்கெல்லாம் சேர்த்து பெட்ரோலே 200 250 போயிடும். அவனுக்கு 100 ரூபா பெரிய தொகையா இல்லையா? இன்னொன்று, அந்த பைக்கு தான் அவனோட வாழ்வாதாரம். அந்த பைக்கை வச்சு தான் அவனுக்கு டெலிவரியே பண்ணுறான். இப்போ அவனுக்கு இந்த 500 ரூபாய் எவ்வளோ பெரிய தொகை? ஒரு நாள் ஊதியம் இல்லையா? அப்படி பார்க்கணும் நீங்கள், ஓகேங்களா? அதனால தான் என்கிட்ட ஒரு சேதுராமன் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார். 96 நாங்கள் வேலை பார்த்து கொண்டு இருக்கும்போது அவர்கிட்ட நான் ஆர்கியூ பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 100 ரூபா கேட்குறாருன்னு கம்ப்ளைண்ட்டுக்கு வரான், நீங்கள் இதை போய் இது பண்ணிட்டு அப்படி சொல்லாதீங்க சங்கர். அந்த 100 ரூபா கொடுக்குறவனுக்கு அந்த 100 ரூபாய் பெருசாக இருக்கும், உங்களுக்கு எனக்கு பெருசு இல்லை. நமக்கு மாதம் மாதம் சம்பளம் வருது, அப்படி தான் பார்க்கணும். இன்னொன்று, லஞ்சம் வாங்குவது தண்டனைக்குரிய குற்றம் தானே. அது 50 ரூபாய் இருந்தா என்ன, 5000 ரூபாய் இருந்தா என்ன? அதனால இதில் எல்லாம் நீங்கள் எந்த கோணத்தில் கேட்குறீங்கன்னா, 50,000 கோடி வச்சிருக்கிற வேலுவை ஒன்றும் பண்ண முடியலையே என்று நீங்கள் கேட்கிறீர்கள். அதையும் கேட்போம். இதை நியாயப்படுத்த முடியாது என்று நான் புரியுதுங்களா? அதனால உண்மையிலே திரு அமல்ராஜ் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்புக்கு வாழ்த்துக்கள். அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதியிருக்கிற மாதிரி பொதுமக்களோட பங்களிப்பும் வேணும். சரி, கொடுத்துட்டு போயிடுவோம் என்று, ஃபைனுன்னா 2000 ரூபா ஆகும், நம்ம இதை ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு போயிடுவோம் என்று இல்லாமல், நானும் லஞ்சம் கொடுக்க மாட்டேன் என்ற உறுதியை பொதுமக்கள் எடுத்தால் ஒரு நல்ல சொசைட்டியை அனைவரும் சேர்ந்து உருவாக்கும். அடுத்ததா தையசார் தமிழர் விருது தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்டு சார் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. யார் சார் அவர்? அன்புமணியோட மாமனார். இப்போ ஏன் அவருக்கு வழங்கணும்? முதலில் இந்த விருதை வழங்குவதற்கு நல்ல கண்ணு ஐயாவெல்லாம் பெற்ற விருது. இந்த விருதை வழங்குவதற்கென்று மருத்துவர் ஐயாவை அணுகியிருக்கிறார்கள். எந்த விருதும் எனக்கு வேண்டியதில்லை என்று ஐயா மறுத்துவிட்ட காரணத்தால் அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும்ட்டு. நீங்க இல்லைன்னா என்ன, உங்க சம்மதி கொடுக்குறோம். இல்ல, திரு அன்புமணி சொல்லிட்டாரு எங்க அப்பாக்கு இல்லைன்னா எங்க மாமனாருக்கு கிட்ட கொடுங்கன்னு. அப்படி இல்லை. இதில் ஒரு அரசியல் கணக்கு இருக்கிறது. வட தமிழகத்தில் வன்னியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் தாவேக பெரிய அளவு வெற்றி பெறவில்லை. ஸோ அதை சரி செய்யும் நோக்கத்தில் மருத்துவர் ஐயாவுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அரசின் திட்டம். தமிழ்நாடு முழுக்க விஜய் அவர்களுடைய அன்பு அலை வீசினப்ப கூட அந்த சைடு பெரிய அளவில் தாக்கம் இல்லை என்ற காரணத்தால் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு கொடுக்க முயற்சி செய்த போது இல்லைன்னு சொன்ன உடனே அவர் அன்புமணி அவர்கள், எங்க டேடிக்கு இல்லைன்னா பரவாயில்ல, என் ஒய்ஃப் டேடிக்கு கொடுங்க என்று சொன்னதன் அடிப்படையில் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேல் அந்த விருது தொடர்பாக பேசுவதற்கு ஒன்றுமில்லை. பொதுவாக இந்த விருது எதுக்காக சார் வழங்குவாங்க? நல்ல கண்ணு பற்றி உனக்கு தெரியாது என்று நினைக்கிறேன். தெரியும் சார். ஒரு கிராமத்து ஃபுல்லா சோலார் பேனல் அமைச்சு அந்த கிராமத்துக்குன்னு ஒரு நல்ல இப்படி இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவேன் என்பது தெரிந்துதான் உனக்கு தெரியாது என்று தொடக்கத்திலேயே சொன்னேன். சரி, சொல்லுங்க. சுதந்திர போராட்ட தலைவர், முதுபெரும் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலராக இருந்தார். அனைவரும் மதிக்கக்கூடிய தலைவர். ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வாழ்ந்த உதாரணமாக அவர் வாழ்ந்து விட்டு போயிருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்டது. நீ கப்புன்னு இந்த மாதிரி சோலார் பேனல்லாம் கொடுப்ப அப்படின்றதெல்லாம் தெரியும் எனக்கு. ஐயா நல்ல கண்ணுக்கு இந்த விருது வழங்கப்பட்ட போது எங்கேயும் எந்த முணுமுணுப்பும் இருக்காது. அரசியல் காரணங்களுக்காக இது போல விருதுகளை சமூக தலைவருக்கு, இன்னொன்று அந்த சமூகத்துக்கும் அவர் பெரிய சேவையெல்லாம் ஒன்றும் செய்து விடவில்லை. பண்ணையாரு
அடிப்படையில் இல்ல திரு ராமதாஸ் அவர்களுக்கு கொடுத்திருந்தா இவ்வளவு பெரிய பேச்சு வந்திருக்காரு. கிருஷ்ணசாமி அடிப்படையில் நிலைச்சு வந்தார், அவ்வளவுதான். போன தடவை கூட நல்லகண்ணு அவர்களுக்கு கொடுத்தப்ப கூட அந்த விருதுல அந்த ஏதோ காசு கொடுப்பாங்க, அந்த காசை வந்து அந்த விருது கொடுக்கப்பட்டது, அந்த தொகையை அவர் வேறு ஏதோ ஒரு இதுக்கு பொது காரியத்துக்கு வழங்கி விட்டார். இவர் பண்ணையார் கொடுக்கல பத்தியா, காசே இல்ல பாரு. அதான் எவ்வளவு காசு வச்சிருக்காங்க, பூஜி பேக் தானே வாங்குறாங்க. அப்போ இந்த விருதுக்கு அவர் தகுதியானவரா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். அந்த விருது கொடுக்கும்போது சௌமியா அன்புமணி எதிர்த்து பூரிப்பு, டாடி நான் தான் டாடி ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்தேன், போங்க போங்க. அடுத்ததா பொதுவா வந்து ரெரா அப்ரூவல் வாங்கினாதான் ஒரு குடியிருப்பை கட்டி விற்க முடியும். ரெரா அப்ரூவலே வாங்காம ஒரு குடியிருப்பை வித்துட்டாங்கன்னு சொல்லிட்டு 10 லட்சம் அபராதம் போட்டிருக்காங்க சார் ஒரு நிறுவனம். எனக்கு இந்த செய்தியை பார்த்தபோது உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருந்தது. இதுதான் ரெராவின் வேலை, ஓகேவா? அந்த ரெரா என்ற அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதன் நோக்கமே கன்சியூமர்கள் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது. இவங்க இந்த பில்டர்ஸ் பாதி கட்டிட்டு முடிக்காமல் போயிடுவாங்க, இங்கே கட்ட காசு எடுத்து வேற கட்டடத்துக்கு வேற ப்ராஜெக்ட்டுக்கு போட்டுருவாங்க, அப்ரூவல் இல்லாமல் கட்டி நடுத்தரில் நிறுத்திட்டு போயிடுவாங்க. இது போல ஏராளமான புகார்கள் கடந்த காலத்தில் நடந்திருக்கின்றன. இதற்காக தான் மத்திய அரசு இந்த ரெரா என்ற அமைப்பை உருவாக்கியது. ஆனால் இவ்வளவு கட்டுப்பாடுகள் எல்லாம் இருந்த போதும் கூட இதிலும் மண்ணை தூவிவிட்டு மோசடியாக கட்டுமான பணிகளில் ஈடுபடக்கூடிய ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் இருக்கின்றன. அதாவது எந்த அளவுக்கு இந்த ரெரா லா ஸ்ட்ரிக்ட்னா, பேப்பரில் பார்த்துருப்பேனே, இங்கே அடுக்குமாடி கட்டுறோம், இங்கே அடுக்குமாடி கட்டுறோம், வாங்கிக்கிங்க அப்படின்ட்டு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேயே ரெரா அப்ரூவல் நம்பரை போடணும், விளம்பரமே படுத்தக்கூடாதுப்பா. நம்ம கூட முன்னாடி கூட பேசியிருந்தோம் சார், பாசியம் அப்படி ரெரா அப்ரூவல் நம்பர் கூட போடாம விளம்பரமும் பண்ணுவாங்க, அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க. அடையார் கேட்டு ஹோட்டல் இருந்த இடத்தில் பாஷ்யம் சென்னையின் மிக மிக விலை உயர்ந்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை கட்டி வருகிறது. அது இல்ல இப்ப அதெல்லாம் வந்து விசாரணை வளையத்துக்குள்ள வருமாங்க சார்? இப்போது வரும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை குறித்தே நாம் விவாதித்துக் கொண்டிருக்கோம். இதற்கு முன்பு திரு சிவதாஸ் மீனா என்ற பாஷ்யத்தின் ஊழியரை ரெராவின் சேர்மனாக நியமித்திருந்தார்கள். அவர் எப்படி நடவடிக்கை எடுப்பார்? இந்த அரசு வந்ததும் அவரை வற்புறுத்தி வெளியே அனுப்பிச்சிட்டாங்களா? போங்க அழுத்தம் கொடுத்து சொல்லி அவர்களை எல்லாம் அனுப்பிவிட்டு தற்காலிகமாக இப்போது இந்த ரெராவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமித்திருக்கிறார்கள். அந்த தற்காலிகமான அந்த ரெரா அமைப்பு தான் ஒரு கட்டுமான நிறுவனத்துக்கு அப்ரூவல் வாங்கணும் எப்படி கட்டுற என்று 10 லட்சம் ரூபாய் அபராதத்தை விதித்திருக்கிறது. இந்த ரெரா போன்ற அமைப்புகளோட பணியே இதுதான். ஆனா இதற்கு முன்பு திமுக அரசில் இது போல எந்த நிறுவனமும் அபராதம் விதிக்கப்பட்டதாக நான் செய்திகளில் படித்ததில்லை. இப்போ அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனமே இருக்குன்னு வச்சுக்கேன், வயலேஷன் பண்ணியிருக்காங்கன்றது சிவதாஸ் மீனாக்கு தெரிஞ்சிச்சுன்னா முதல்ல கூப்பிட்டு ஒரு கட்டிங் போடுவார். என்ன பஸ்ஸு ஃபைன் போட்டுட்டா எப்படி அப்படின்னா, அந்த 10 லட்ச ரூபாயில் 8 லட்ச ரூபாய் இவருக்கு கொடுத்தா போதாதா? 2 லட்ச ரூபா மிச்சம் இல்லை நோட்டு. அபராதன்றதுனால இப்படி ரெரா அமைப்பு நினைச்சா எவ்வளோ சிக்கல் வேணாலும் கொடுக்கலாம் இல்லையா? அதனால பெரிய கட்டிங்க போட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஃபிளாட்டை எழுதி கொடு, முடிஞ்சு போச்சா? நல்லா டீலிங். ஸோ உண்மையிலே மகிழ்ச்சிகரமான செய்தி அது. சார் சமீபத்தில் கல்லூரி மாணவர் அமுதன் படிச்சுக்கு இருந்த கல்லூரி மாணவர்களால் அடித்து படுகொலை செய்யப்பட்டார் சார். அவருக்கு 6 லட்சம் அவரோட சகோதரருக்கு ஒரு அரசு வேலை வழங்கியிருக்காங்களே சார். இது போன்று இதுக்கு முன்னாடிலாம் யாருக்கும் கொடுத்தது இல்லை சார். தாவேக அரசு மற்றும் அதன் அமைச்சர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அரசு, புரியுதா? பப்ளிக்ல இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, பதட்டப்படக்கூடாது. இந்த கொலை வழக்கு விசாரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. பெற்றோர் தரப்பில் அந்த மாணவன் கல்லூரியில் புழங்கும் போதைப்பொருள் தொடர்பான தகவலை காவல்துறையினருக்கு கொடுத்தார். காவல்துறையினர் அமுதனின் விவரத்தை அந்த போதைப்பொருள் வியாபாரிகளிடம் கொடுத்ததன் காரணமாக நடந்த படுகொலை என்று பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கல்லூரி நிர்வாகம் அமுதன் சஸ்பெண்ட் பண்ணி 15 நாளைக்கு மேலே ஆகுதுங்க, காலேஜில் இல்லை, இறந்த போது தான் எங்களுக்கு இந்த சம்பவமே தெரியுதோ, ஒரு காலேஜுக்கு வரவில்லை என்கிறார். காவல்துறை தரப்பில் இது 2 மாணவர்கள் சீனியர் ஜூனியர் பஞ்சாயத்தில் கோஷ்டி மோதல் யார் பெருசுன்னு கெத்து காட்டுறதுல ஆரம்பித்து கொலையில் போய் அது முடிந்ததுன்னு சொல்கிறாங்க. இதில் எங்கேயோ ஒரு இடத்துல உண்மை இருக்குது. இதில் எது உண்மை என்பது காவல்துறையின் புலன் விசாரணை முடிந்தால்தான் தெரியும், சரியா? அதற்குள்ளாக நிவாரணம் வழங்குறது கூட எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. இதை கொடுக்குறீங்க, அரசு வேலை எப்படிங்க கொடுக்குறீங்க? ஏற்கனவே 41 பேர் இறந்ததற்காக அரசு வேலை கொடுத்ததையே மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் டிவிஷன் பெஞ்சு விரிவான தரவுகளோடு காரணங்களோடு இது தவறு என்று ரத்து செய்திருந்தது. உச்சநீதிமன்றம் இப்போது அதை தடை செய்திருக்கிறது. இப்படி கொலைக்கெல்லாம் அரசு வேலை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா டிஎன்பிசி இழுத்து மூடிருங்க. இனிமேல் மர்டர் நடந்தா, விபத்து நடந்து செத்தாதான் அவங்களுக்கு மட்டும்தான் அரசு வேலைன்னு சொல்லிடுங்க. டிஎன்பிசி கோச்சிங் சென்டர்லாம் மூடிட்டு வேற வேலை பார்க்க போயிடலாம். ஸோ பொதுமக்கள் தரப்பிலிருந்தும் ஊடகங்கள் தரப்பிலிருந்தும் சமூக ஊடகங்கள் தரப்பிலிருந்தும் இப்படி எல்லாம் அழுத்தங்கள் வரத்தான் செய்யும். அரசு அதற்கெல்லாம் அசைந்து கொடுக்க கூடாதுன்னு நீங்க செவிசாய்க்கவே கூடாதுன்ட்டு நான் சொல்லல. கொலைக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா தினம் கொலை நடந்துகிட்டு இருக்கு. நேற்று செங்கல்பட்டுக்கு பக்கத்துல இரட்டை கொலை என்று நினைவு. அதற்கு முன்பு இந்த ஆதவர்ஜுனா கூட போய் விசிட் பண்ணிட்டு வந்தாரு. அதுவும் ஒரு மாணவரோட கொலை தான், திருவொற்றியூர்ல. கொடுங்க. அரசு நிதானம் தவறக்கூடாது. இப்படி அவசரப்பட்டு அறிவிப்புகளை வெளியிடக்கூடாது. காவல்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்கு, என்னன்றது முடிவு வரட்டும். அதுக்கு பிறகு
முடிவெடுக்கலாம். ஸோ இது மாதிரி எதுக்கு எடுத்தாலும் லொடுக்குன்னு அரசு வேலையை தூக்கி கொடுக்காதீங்க. அமைச்சர் பெருமக்கள் இந்த சம்பத்தெல்லாம் புரிஞ்சுக்கணும். தூக்கி கொடுக்குறீங்க. பட்டாசாலை வெடி விபத்துல 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள், கொடுங்க அரசு வேலை. ஸோ நிதானம் தவறாது இந்த அரசு செயல்பட வேண்டும். இதை கவனத்தில் கொள்ளுங்கள். விசாரணை முடியும் வரை பொறுமையாக இருங்கள். என்ன காரணமாக இருந்தாலும் அரசு வேலை எப்படி சார் கொடுப்பீங்க நீங்க? இன்னொன்னு இவங்க கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்து இன்னொருத்தர் என் பையனும் கொலை பண்ணி தான் இருந்துட்டாங்க, ஏற்கனவே அவனும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போனாங்கன்னா என்ன சார் ஆகுது? கோர்ட்டுக்கு நிச்சயம் போவார்கள். இது என்ன பாலிசி? இது ஸ்டேட் ஆக்ஷன்ல ஒரு மரணம் நடந்திருந்தால் அதற்கு கொடுப்பதுக்குள்ள பொருள் இருக்கு. ஸ்டேட்டுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு நேர்வில் இப்படி கொடுத்தீங்கன்னா எங்க போய் முடியும்? அது நாகர்கோயிலில் ஜெயிலில் கைதிகளை அடிச்சு கொண்டாங்களே, கொடுங்க. அதுக்கு கொடுத்தா கூட நான் ஒத்துக்குவேன். ஏன்னா அது ஸ்டேட்டோட தவறு. ஜுடிஷியல் கஸ்டடியில் இருந்த ஒரு நபர் இறந்திருக்கிறார், அதுக்கு கொடுத்தா கூட நான் பெரிய அளவில் விமர்சனம் செய்ய மாட்டேன். அதையும் தவறுன்னு தான் சொல்லுவேன். ஆனா ஸ்டேட்டோட ரோல் அதுல இருக்கு. இதுல என்னங்க இருக்கு? காலேஜ் பசங்க அடிச்சுக்கிட்டதுல நடந்த மரணத்துக்கு நீங்க அரசு வேலை கொடுப்பீங்களா? அடுத்ததான் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய அந்த கொலை வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு. நேற்று அந்த கொலை நடந்த அந்த இடத்துக்குலாம் போய் ஆய்வு பண்ணிருக்காங்க சார் சிபிஐ அதிகாரிகள். சிபிஐ ஒரு மெட்டிகுலஸா சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷனை செய்யக்கூடிய ஒரு ஏஜென்சின்றதை நான் பலமுறை கூறியிருக்கிறேன். ஸோ இப்போது உடனடியாக விசாரணையை தொடங்கி முதல் கட்டமாக கொலை நடந்த இடத்தை சென்று ஆய்வு செய்திருக்கிறார்கள். இது எதற்காக அந்த இடத்தை ஆய்வு செய்வதுன்னா, அப்போ தான் உங்களுக்கு அந்த நீ தான் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்னு வச்சுக்கேன், ஃபர்ஸ்ட்டு ஸ்பாட்டை போய் பார்க்கணும். பார்க்கும்போது தான் உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எங்கேருந்து வந்தாங்க, எப்படி வெட்டினாங்க அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சு, அதற்கு பிறகு நீங்கள் குற்றவாளிகளை விசாரிக்கும் போது உங்களுக்கு மைண்டில் நல்ல ஐடியா இருக்கும். இது நம்ம போலீஸும் லோக்கல் போலீஸும் இதை பண்ணினாங்க தான். ஆனால் விசாரணை வேகமாக நடைபெறுகிறது அப்படின்றதுக்கான இண்டிகேஷன் தான் இந்த செய்தி. மொத்த தமிழகத்தின் பார்வை இந்த வழக்கின் புலன் விசாரணை மீது இருக்கிறது என்பதை சம்பந்தப்பட்ட புலனாய்வு அதிகாரிகளும் அறிவார்கள். சென்னை சிட்டி போலீஸ் சரியாக விசாரிக்கவில்லை என்பது ஊரறிந்த விஷயம். இதில் ஒன்றும் பெரிய ரகசியம் எதுவும் இல்லை. ஸோ இதில் இருக்கக்கூடிய ரியல் கான்ஸ்பிரசி என்னன்றதை கண்டுபிடித்து சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவது என்பது சிபிஐக்கு ஒரு மிகப்பெரிய சவால். ஸோ அந்த ஏஜென்சி இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு செம்மையாக விசாரணை நடத்தும் என்பதை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். அதுபோல வெறும் ஆம்ஸ்டாங் கொலையோடு நிற்காமல் இதில் சம்பந்தப்பட்ட சிசிங் ராஜா, திருவேங்கடம் ஆகியோரின் கொலைகளையும் சிபிஐ விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் என்று நான் நம்புகிறேன். விசாரணை துரிதமாக நடைபெறுவதாக எந்த தகவல் இந்த வழக்கு தொடர்பாக சிறு தகவலாக இருந்தாலும் எங்களுக்கு கொடுங்கள் என்று அன்அபிஷியலா சிபிஐ சொல்லிவிட்டு இருக்காங்க. என்னை போன்ற நபர்களிடமும் இது வந்திருக்கிறது. விசாரணை முடிவுகள் ஒரு தோராயமா எப்ப சார் வர வாய்ப்பு இருக்கு? இட் டிபெண்ட்ஸ். சிபிஐ எப்பவுமே எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு சார்ஜ் ஷீட்டை ப்ரிலிமினரி சார்ஜ் ஷீட் ஒன்று ஃபைல் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணி அடிஷனல் சார்ஜ் ஷீட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உடனடியாக இதுதான் இவ்வளோ சீக்கிரம் முடியும் அவ்வளோ சீக்கிரம் முடியும் என்று ஒரு காலகட்டத்தை நம்மால் நிர்ணயிக்க முடியாது. சென்னை சிட்டி போலீஸு உண்மையை கண்டுபிடிக்க கூடாது என்பதற்காகவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததால் 90 நாளைக்குள்ள வேகமாக போட்டு முடிச்சிட்டாங்க. சிபிஐலாம் பண்ண மாட்டாங்க. they'll take their time. சின்ன லீட் இருந்தாலும் அதை பர்சியூ பண்ணாமல் அவசரப்பட்டு சார்ஜ் ஷீட்டு போட மாட்டாங்க. பட் they'll do a good jobன்றதுல எனக்கு சந்தேகம். சார், இந்த கொலையில வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்இஓபி அருண் முதற்கொண்டு பெரிய தலைகள் அவங்களுடைய பெயர்கள்லாம் அடிபடுது. இப்போ திரு அருண் அவர்கள்லாம் தலைமறைவாக வாய்ப்பு இருக்கா? இல்ல அதுக்கு ஏதாவது இவங்க வந்து பாஸ்போர்ட்டை முடக்கிறது அந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? சில குற்றவாளிகள் தலைமறைவாக வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அருண் எல்லாம் அப்படி தலைமறைவாக முடியாது. ஆனால் எம்புட்டு கொலவெறி உங்களுக்கு அருணை ஓட விடணும், நீங்கள் தலைமறைவாக ஓடின மாதிரி அப்படிலாம் அவர் போக மாட்டாரு. அப்படி ஒரு வேளை அவர் போனால் மனைவி இருக்கிறார், விசாரணைக்கு அழைக்க வேண்டியது தானே. ஏன்னா உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் அம்மாவை விசாரிக்கல, உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் அம்மா விசாரிக்கலையாப்பா? எங்கம்மா இருக்காரு உங்கள் வீட்டுக்காரன்னு கூப்பிட்டு விசாரிக்கிறதுல என்ன தப்பு? மத்திய அரசு அதிகாரி தானே நீங்கள், ஐஆர்எஸ் ஆஃபீஸர் தானேம்மா. சாதாரண நாள்லாம் விசாரிக்கிறதுல ஏதோ தப்புன்னு சொல்லலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் தானே நீங்கள். இந்த மாதிரி ஒரு குற்றவாளியை தலைமுறை வாக்குறது தவறுன்றது உங்களுக்கு தெரியாதா? கூட்டு வரீங்களா, உங்களை சஸ்பெண்ட் பண்ணுவா என்று சிபிஐ அதிகாரிகள் கேட்பார்கள். ஏற்கனவே அவங்க மேலேயும் மத்திய அரசுக்கு நீதித்துறைக்கெல்லாம் புகார் போயிருக்கிறது. அருண் அப்படி தலைமறைவாகலாம் ஆக மாட்டார். அருண் சிறை செல்வதை நீங்களும் நானும் பார்க்கத்தான் போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். உங்களது ஆர்வம் புரிகிறது. கண்டிப்பாக போராட செய்யும், சந்தேகமே வேண்டாம். இந்த ஆம்ஸ்டாங் கேஸ் மட்டும் இல்லை, கரப்ஷன் கேஸு ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. அதனால் அருண் 100% சிறை செல்வார். புகாரி பக்கத்து செல்லு ரெடி பண்ணி வைக்க சொல்லலாம், ஒன்றும் கவலைப்படாது. 7th பிளாக்கா? ஆமாம். ஆனால் அதுவும் அருண் ராத்தோர் பிரசன்ட் டிஜிபியாக இருக்கும்போதே சிறைக்கு போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ராத்தோருக்கு இன்னும் ஒரு 1 year சர்வீஸ் இருக்கு. இதே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிற்காகத்தான் ராத்தோர் மாற்றப்பட்டார் என்பது உங்களுக்கு நினைவு இருக்கும். ராத்தோரை மாற்றிட்டு வந்துதான் இவர் ரவுடிகளுக்கு புரியும் மொழியில பேசினார் இல்லையா? அந்த ராத்தோர் பிரசன்ட் டிஜிபியா இருக்கும்போது அருண் அதே பிரிசனுக்கு போனா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கு சார். டக்கரா இருக்கும். நடக்கத்தான் போகுது. அடுத்ததா தொடர்ந்து சொல்லி